பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த ரெக்கார்டிங், இந்த மெசேஜ் வந்து குறிப்பாக வந்து எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்காக நான் இந்த மெசேஜ் நான் போட்டிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரேயர் தான். ஒருவேளை உங்களுக்கு எனக்கு ப்ரேயர் பண்ண தெரியாது சிஸ்டர், என் பிள்ளை ஆனால் எக்ஸாம் எழுதுறா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த ப்ரேயரை வந்து ஒரு 2 நிமிஷம் தான், அதிகமாக இல்லை, இதை ப்ளே பண்ணி உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் கை வச்சு இந்த ப்ரேயரை ஆன் பண்ணி அவங்கள எக்ஸாமுக்கு அனுப்புங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் அவர்களோடு இருப்பார், எக்ஸாமை நல்லா எழுத கிருபை பாராட்டுவார். ப்ரேயர் பண்ணலாமா? அன்பான தகப்பனே, என்னோடு இன்றைக்கு இணைந்திருக்க ஒவ்வொரு பெற்றோர் யாராக இருந்தாலும் சரிப்பா, பெற்றோர்களையும் அவர்கள் பிள்ளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. அப்பா, அந்த பிள்ளைங்க எக்ஸாம் எழுதும் போது பிள்ளைங்களை விட பெற்றோருக்கு தான் ஆண்டவரே ரொம்ப பாரமாக இருக்கும். இந்த பையன் எப்படி போய் எழுதுவான், என் மகன் எப்படி போய் எழுதுவான், கரெக்டாக படித்ததெல்லாம் ஞாபகம் வருமா, அநேக கேள்விகள் வந்து பெற்றோருக்கு தான் அதிகமான கவலையாக இருக்கும்ப்பா. இன்றைக்கு தகப்பனே அப்பா, இந்த பிள்ளைகள் யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவர்கள் சிரசில், அவர்கள் தலையில் அப்பா உம்முடைய கரத்தை வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு வேளை இந்த நேரத்தில் தம் பெற்றோர்கள் அவர்கள் மேலே கரத்தை வைத்திருந்தா, அவர்கள் பெற்றோர்கள் கரல் அப்பா ஆண்டவரே, தேவனாய கர்த்தராது உம்முடைய கரம் ஆண்டவரே, இப்பொழுது அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, ஒரு பலனை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா எக்ஸாம் ஃபியரை நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா, இது எப்படி ஆகுமோ, நான் படித்ததெல்லாம் வருமா வராதா, எத்தனையோ கேள்விகள் அப்பா. அந்த சிறு பிள்ளைகளுக்கு தகப்பனே இருக்கிற எல்லா பயத்தின் ஆவி எடுத்து போடுங்க ஆண்டவரே. சில பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, அந்த பயத்தினாலேயே படித்ததை எல்லாம் மறந்துடுறாங்கப்பா. இந்த படித்தது எதுவும் மறக்காதபடிக்கு தேவ ஆவியானவர் எல்லா பயத்தின் ஆவியை நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எக்ஸாம் வரப்போதுனாவே சில பிள்ளைங்களுக்கு ஃபீவர் வந்துடும் அப்பா. அப்பேற்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. இப்பொழுதே ஒரு தேவ பலன் அவர்களுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா ஃபீவர், எல்லா பலவீனங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் தகப்பனே அப்பா, எனக்கு வந்து என்ன படித்தாலும் என் மனசில் நிற்கவே மாட்டேன்து. என்ன நான் எப்படி காலையிலேருந்து நைட் வரைக்கும் படித்தாலும் அதை மனசிலே நிற்க மாட்டேன்துன்னு சில பிள்ளைங்க எல்லாம் கலங்கி போயிருக்காங்க அப்பா. அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்பா, யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாயும் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாண்டவரே அப்பா, எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே தேவ ஞானம் இறங்கி வருவதாக அப்பா. அவர்கள் படிக்கிறது எல்லாம் அவங்க மனசில் நிற்க கிருபை பாராட்டுங்க அப்பா. அதே போல் தகப்பனே, அவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்துங்க அப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, I will instruct you, teach you in the way you should go. I will guide you with my eye. அப்பா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்பா, நான் ஆலோசனை கர்த்தராய் இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. ஆமாண்டவரே, இன்றைக்கு தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய அப்பா கரத்தை வைத்து நீர் ஆலோசனை கர்த்தராய் இருந்து அவர்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே போல் அப்பா, பாதுகாப்பு இல்லாத அப்பா இந்த சூழ்நிலையில் நாங்கள் காணப்படுகிறோம் அப்பா. விசேஷமாய் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. போகும்போதும் வரும்போதும் அப்பா ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த பாதுகாப்பை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வாகனத்தில் போகும்போது தகப்பனே, உடைய பாதுகாப்பின் கரம் அவர்களோடு இருக்கட்டும் அப்பா. உடைய சமூகம் முன்னும் பின்னுமாய் செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் அப்பா ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நிமித்தம் தகப்பனே, ஒருவேளை அவங்க சமாதானம் இழந்து போய் மாணவர்கள் காணப்படலாம் அப்பா. அவங்க குடும்பத்திலேயே ஒரு சமாதானத்தை கொடுத்து, இந்த பிள்ளைகள் இருதயத்திலேயே ஒரு சமாதானத்தை கொடுத்து அப்பா, அந்த எக்ஸாம்ஸை நல்லா எழுத நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவர்கள் எக்ஸாமில் அப்பா நல்ல மதிப்பெண்ணோடு கூட தேர்ச்சி பெற நீங்கள் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. நல்ல எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.